ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று வாழும் புத்தகம் அரவிந்த்ராஜ். காமராசர் கல்வியாளர் மட்டுமல்ல, கடமை வீரர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுய கட்டுப்பாடு மிக்கவர்னு அர்த்தம். அவர் சம்பாதிச்சதை விட இழந்ததே அதிகம்னு அர்த்தம். அவரை பார்த்து கற்றுக்கணும்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். குழந்தைகளை ஒழுக்கமானவர்களாக ஆக்குவதும் பள்ளிக்கூடத்தின் கடமை அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு சட்டம். ஒரு மாணவரோட மதிப்பெண் சான்றிதழ் மாதிரியே நன்னடத்தை சான்றிதழும் நம்ம நாட்டில் ரொம்ப முக்கியங்க. இப்படிப்பட்ட நிலை உலகத்தில் பல நாடுகளில் இல்லை. ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்திய பழக்கம் அது இன்னும் தொடருது. இப்போது நீதி போதனை வகுப்புகள் மீண்டும் வருது. அதுக்கு இப்போ மாரல் சயின்ஸுன்னு பேர் வச்சுருக்காங்க. நேர்மை, நெறிமுறை, ஒழுங்கு, கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் வாழ்வது, நல்ல பழக்கங்களை வளர்ப்பது, மன உறுதி, லட்சிய உறுதி, இது எல்லாம் வேணும் தான். ஆனால் அதை இந்த டாஸ்மாக் காலத்தில் வகுப்பறையில் பாஸ்மார்க் கல்வியால் மட்டுமே போதிக்க முடியுமா? ஏன்னு ஒரு குழந்தை எடுத்துக்குவோம். அது ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் 150 கேள்விகளுக்கான விடைகளை படிக்குதுன்னு வச்சுக்கலாம். அதே பாடத்தில் பிங்கிற குழந்தை 70 கேள்விகளுக்கான விடைகளை படிக்குதுன்னு வச்சுக்கலாம். சிங்கிற குழந்தை வெறும் 30 கேள்விகளுக்கான விடைகளை மட்டுமே படிக்குதுன்னு வச்சுக்குவோம். எக்ஸாமில் சி படித்த 30 கேள்விகளும் வந்துட்டு அவர் 100க்கு 100 வாங்கிட்டார். பி படித்ததில் 20 கேள்வி மட்டும்தான் வந்திருக்கு, அவர் பாஸ். ஆனால் ஏ படித்த 150 கேள்வியில் 15 கேள்விகள் மட்டுமே வந்ததால் அவர் ஃபெயிலு. அப்படின்னா உண்மையான உழைப்புக்கும் நம் தேர்வுக்குமான தொடர்பு குறித்த சந்தேகம் வருதா இல்லையா? தேர்வுங்கிறதே ஒரு சூதாட்டம் மாதிரி ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது அறநெறிய போதிக்கும் கடமையை தேர்வை மையமாக கொண்டு செயல்படுற கல்விக்கு எப்படி வழங்க முடியும்? இவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளாத ஒழுக்கத்தை அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியும்னு எனக்கு காட்டியவர் தான் அரவிந்த்ராஜ். வாழ்க்கை நெறிமுறைகளை குழந்தைகள் அறிந்து தெளியும் அமைப்பு தான் கல்வி அப்படிங்கிறாரு இங்கிலாந்தின் கல்வியாளர் சார்லோட் மரியா மேசன். நெறிமுறையை கற்கும் முறையை கல்விக்குள்ள அறிமுகம் செஞ்சவர் இவர் தான். வாழ்வின் நெறிமுறைகள் நாட்டுக்கு நாடு வேறுபடும், ஏன் ஊருக்கு ஊரு கூட வேறுபடலாம். உதாரணத்துக்கு, சாப்பிட்டு முடித்த விருந்தினர் ஏப்பம் விட்டார்னா விருந்து திருப்தியாக இருந்ததுன்னு நாம் நினைப்போம். ஆனால் இதே இந்த ஏப்பம் அமெரிக்காவில் உணவை அவமதிப்பதாக கருத்தில் கொள்ளப்படுது. அதே மாதிரி வெத்தலை பாக்கு கொடுக்கறதும் போடுறதும் நமக்கு விருந்தோம்பல். ஆனால் கனடா உள்ளிட்ட நாடுகளில் விலைமாதர்கள் மட்டுமே இதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் இது ஆபாசம். அதனால் ஒழுக்கத்தை எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி போதிக்க முடியாதுங்கிறாரு மரியா. காலம் தவறாமை, கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் வாழ்தல், பொய் சொல்லாமை, கடமை தவறாமை போன்ற நல்ல குணங்களை கடைபிடிச்சு வாழ்ந்து ஒட்டுமொத்தமான பள்ளியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வழிகாட்டிக்கணும் அப்படிங்கிறது தான் மரியாவோட சுய கட்டுப்பாட்டு கல்வி முறை. இதில் ஆசிரியர்களை அவர் வாழும் புத்தகங்கள்னு சொல்கிறாரு. மரியா குறிப்பிடுற அந்த கல்வி முறையினுடைய சாத்தியங்களை எனக்கு போதித்தவர் தான் அரவிந்த்ராஜ். நான் இப்போது ஒரு தலைமை ஆசிரியராக பணியாற்றிட்டு வரேன். இந்த பள்ளியில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 12ஆம் வகுப்பு மாணவராக தான் எனக்கு அரவிந்த்ராஜ் அறிமுகம். ஒரு நாள் காலையில் ஃபஸ்ட்டு பீரியடு முடிஞ்ச டைம் அது. என்னுடைய ரூமுக்கு வெளியில் ஒரே கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு மணப்பெண்ணும் மணமகனும் இருந்தாங்க. அவங்களில் ஒரு பெரியவர், அரவிந்தனை பார்க்கணும் சார் அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரத்தில் வந்த மாணவர் அரவிந்தன் மாப்பிள்ளைக்கு கை கொடுத்து வாழ்த்துக்கள் சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியல. வந்தவங்க எல்லாம் போன பிறகு அரவிந்தன்கிட்ட விசாரித்தேன். அது என் அக்கா சார், இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நீ போகலையா அப்படின்னு கேட்டேன். நான் லீவ் போட மாட்டேன் சார் அப்படின்னாரு. சொந்த அக்காவோட கல்யாணத்தில் நீ இருக்க வேணாமா அப்படின்னு நான் நம்ப முடியாமல் கேட்டேன். நான் இருக்கணும்னு அவங்க நினச்சா கல்யாணத்தை ஞாயிற்றுக்கிழமையில் தானே வைக்கணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு வகுப்புக்கு போயிட்டார். அதன் பிறகு தான் அவரை பற்றி விசாரித்தேன்.
இந்த ஆண்டில் ஒரு நாள் கூட அவர் விடுப்பெடுக்கலைங்க. அதுக்கு முந்தைய வருடமும் அப்படி தான் எல்லா நாளும் பள்ளிக்கு வந்திருக்காரு. பழைய வருகை பதிவேட்டெல்லாம் பீரோவை கொடைஞ்சி தேடி பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு நான் ஆட்பட்டு போனேன். இதே பள்ளியில் எல்கேஜியில் சேர்ந்தது முதல் அவர் கடந்த 14 வருஷமாக ஒரு நாள் கூட லீவே எடுக்கலை. அவ்வளவு பிடிவாதமான கடமை வீரர். சுய கட்டுப்பாட்டின் முன்னுதாரணமாக வாழும் புத்தகமாய் அவர் பள்ளிக்குள் இருப்பதை உணர்ந்தேன். ஒருபோதும் காலதாமதமாக வரமாட்டார். நன்கு வெளுத்த மடிப்பு களையாத சீருடை, அட்டை போட்டு எப்போதும் பராமரிக்கப்படும் புத்தகம், அருமையான கையெழுத்து அப்படின்னு ஆசிரியர்கள் எல்லாம் அவருடைய நல்ல குணங்களை அப்படியே அடுக்கிக்கிட்டே போனாங்க. ஆசிரியர்கள் தினமும் வாசித்து கடைபிடிப்பதற்கான வாழும் புத்தகங்களாக மாணவர்களும் உள்ளனர் என்று எனக்கு காட்டிய அரவிந்த்ராஜ் இப்போ பெங்களூரில் மென்பொருள் பொறியியல் நிறுவனம் ஒன்றின் தலைமை பதவியில் உள்ளார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.